ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, போன வீடியோவில் சார் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஓவராலாக அதை பற்றி எப்படி ஒர்க் ஆகுது, யூசர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த வீடியோவில் இந்த சாஃப்ட்வேர் மொத்தத்தையும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த வகையில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் சார் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீ தான். முடிஞ்ச வரைக்கும் இதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. ஸோ எப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இதை ஃப்ரீ ஃபியூச்சர்ஸில் கொடுக்க மாட்டாங்க, பட் சார் இதை கொடுக்குறாங்க. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஓவராலாக இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த வெப்சைட் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா, மெயினாக வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்கும், நான் வந்து தமிழ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிட்டு மாற்றினீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் மாறிடும். எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஹோம் பேஜில் நீங்கள் எல்லாம் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் வந்துட்டு உள்ளர வந்து கால்குலேஷன்லாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். இப்போ நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து சைன்இன் கேட்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் சைன்இன் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உள்ளர போயிட்டு நீங்கள் எல்லா மாடிலையும் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் வந்துட்டு வெளில இருந்தே சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த மென்பொருள் அப்படிங்கிற ஒரு பேஜுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ வந்துட்டு அந்த மென்பொருள் ஃப்ரீயில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்ட்ட வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷனில் வந்துட்டு இதை விட அடிஷ்னலாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ வெர்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட் டேட்டா தான் உங்களுக்கு கொடுக்கும். பட் ஆனால் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து ஒரு டேட் வைஸு ஒரு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காமனாக இருக்கும். பட் எனக்கு இன்னும் டேட் வைஸ் வேணும், இன்னும் எல்லாமே வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, அந்த இதில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ ஃப்ரீங்கிறதுனால. ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு எபவுட் பேஜ், அதாவது எங்களை பற்றின்னு சொல்லும்போது, ஸோ சாரை பற்றி என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த பேஜில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஜோதிடர் தொட்டிங்கன்னா சாரை பற்றி ஒரு டீட்டெயில், ஓவராலாக வந்து ஒரு டீட்டெயில், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மெத்தடில் அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காண்டாக்ட் பேஜ் இருக்கும், அந்த காண்டாக்ட் பேஜில் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிடலாம். ஸோ சைன்இன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாகின் பேஜ் தான் ஷோ ஆகும். ஸோ அந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா புதிய கணக்கு உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என் கமல்னு சொல்லிட்டு பேர் போட்டு, ஸோ என்னோடய மெயில் ஐடி இல்லாட்டி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய மெயில் ஐடி போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் மெயில் ஐடி போடுறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வைக்கிறது தான். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் சூஸ் பண்ணிங்க. நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து எனக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் புதுசாக என்ன பாஸ்வேர்டு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நீங்கள் பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். என்ன வரும்னா, இதில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம், என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் கொடுக்க போகிறது என்னென்னா, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எப்போ வந்து பிறந்தீங்க, ஸோ எங்கே பிறந்தீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டைம், இது 3 மட்டும்தான் இதில் ஸ்டோர் ஆக போகுது. அது எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோங்கிறத நான் வந்து லேட்டராக உள்ளே சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 2 செக் பாக்ஸையும் வந்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு, ஸோ தொடரும் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பேஜ் வந்து உள்ளர போயிடும். ஒன்ஸ் உள்ளர போனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு எல்லா மாடிலையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜாதகம் உருவாக்கு அப்படிங்கிற மாடியில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணீங்க. ஸோ ஆண், பெண், ஸோ யாராக இருந்தாலும் வந்து சூஸ் பண்ணிட்டு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ வந்துட்டு நான் நேம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், எப்போ பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ டேட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா ப்ரிடிக்ஷன் வந்து தப்பாக தான் வரும். ஸோ வந்துட்டு நான் கரெக்டாக என்னோடய பிறந்த டைமுக்கு வந்து நான் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களோட பிறந்த டைம் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்துட்டு லைக் வந்து உங்களோட கரண்ட்டாக நீங்கள் பிறந்த லொக்கேஷன் தான் இல்லைன்னா, உங்களோட நீங்கள் பிறந்ததே வந்து மெயின் சிட்டியாக இருந்தால் அந்த சிட்டியை வந்து இதில் என்ட்ரு பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கூட போடலாம், டிஸ்ட்ரிக்ட் ஆர் சப் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே மேலே கூட பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க என்ன சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும். ஸோ லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நான் வந்து தஞ்சாவூர். ஸோ வந்து நான் தஞ்சாவூர் போட்டுக்கிறேன். ஸோ தஞ்சாவூர் போட்டேன்னா நமக்கு வந்து கீழே வந்து அந்த லொக்கேஷன் காட்டுதா.
ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஒன்ஸ் நீங்கள் நார்மலாக என்டர் பண்ணிட்டு போனால் அது வந்து கால்குலேட் பண்ணாது. ஸோ இப்படி நீங்கள் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணி இதுக்கப்புறம் அந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ கணின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பேஜ் வந்துருச்சா. ஸோ இதில் வந்துடும். இதில் வந்து உங்களோட ஜாதக கட்டம் ஸோ வந்துட்டு இந்த வந்துருச்சு ஃபுல்லாக. இது வந்து ஒரு ஒரு கிரகங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த ஜாதக கட்டம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு நேரில் போயிட்டு எழுதுவீங்கள்ல. ஸோ நேரில் போயிட்டு ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் எழுதி அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த இதுதான். அதில் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து தசா புக்தி அந்தரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ சிறப்பு யோகங்கள் இதில் தான் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பே பண்ணி ஒரு இடத்துல போய் வாங்குறதுக்கு இதை நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நார்மல் உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்ததுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அடுத்து வந்து பஞ்சாங்கம் போகிறேன். ஸோ பஞ்சாங்கம் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏதோ ஒரு டேட் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பிறந்த டேட்டு. ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, ஒரு ஒரு பிறந்த ஜாதகத்துக்கு பஞ்சாங்கம் வந்து பார்க்குது. ஒரு லொக்கேஷன் போட்டு கொடுக்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வந்துடும். நார்மலாக இருக்கிற பஞ்சாங்கம் வந்துடும். இது இப்போ பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணால் ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு யூசருக்கான பஞ்சாங்கம். ஸோ இன்னைக்கு வந்து கிழமை வந்து நான் கொடுத்த டேட்டில் வந்து வியாழக்கிழமை. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலோ அது எல்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் காட்டும். இப்போ நான் சொன்னல அந்த டேட்டாவெல்லாம் எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோன்னா, இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த மாடியூல் போகிறேன். யூசர் வச்சு இப்போ நான் அதில் பார்த்தேன்னா, எனக்கு வந்து நான் அதில் வந்து மேனுவலாக டைப் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்க இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்க அங்கே கொடுத்த அந்த கமல் நான் கொடுத்து உள்ளே என்டர் பண்ணதை இங்கே நீங்கள் ஈஸியாக தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை கால்குலேட் கொடுத்தேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த கோச்சார வந்து ஃபுல்லாக வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா குரு பலம் இருக்கா இல்லையா, ஏழரை சனி இருக்கா இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கான சந்திராஷ்டமம் எனக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களோட நிலைமை எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளில வரேன். ஸோ அடுத்ததில் இதே மாதிரி தான் எல்லா மாடிலுக்கும். ஸோ பஞ்சாங்கமும் முகூர்த்தம் மட்டும் காமன். ஸோ வந்துட்டு இப்போ நான் திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமல்னு ஒருத்தர் நான் கொடுத்த அதே டீட்டெயில் இங்கே வந்து இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபீமேல் நீங்கள் அங்கே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல அங்கே இதில் ஆட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும். ஸோ இங்கே இப்போதைக்கு காமிக்கல. நான் மேனுவலாக என்டர் பண்ணுறேன். நான் ஒரு டீட்டெயில் என்ட்ரு பண்ணுறேன். காமனாக நான் சும்மா ரேண்டமாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நான் டேட் ஆஃப் பர்த் போட்டேன். அதே மாதிரி ஒரு ஒரு பிறந்த டைமிங் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி இந்த லொக்கேஷன் மட்டும் இன்னொரு வாட்டி கொடுத்துங்க. ஓகேவா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கணின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பொருத்தம் இருக்கா இல்லையா. நான் அது சும்மா ரேண்டமாக கொடுத்தேன். ஸோ அதில் வந்து செவ்வாய் தோஷம் வந்து யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை, என்னென்ன பொருத்தம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பொருத்தம் எல்லாம் இருக்கா, இல்லை ஃபைனலாக என்ன, அதாவது பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணலாமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்குது. இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வெளில வந்துட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம். ஸோ உங்களோட கெரியர் எப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கெரியரில் உள்ள ரிலேட்டடாக இப்போ உங்களோட இதெல்லாம் இதில் காட்டுது பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கெரியர் ரிலேட்டடாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 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 இன்டெப்த்தாக போகாமல் ஒரு ஓரளவுக்கு ஆனால் கொடுத்த டேட்டா உங்களுக்கு வந்து கொடுக்குற ரிசல்ட் எல்லாமே வந்து கரெக்டு தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இன்டெப்த்தாக எனக்கு டேட் வைஸ் வேணும், இல்லை எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நீங்கள் இந்த தொழில் ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்ன எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரீ வெர்ஷனில் இருக்காது. ஸோ வந்துட்டு அந்த ப்ரோ வெர்ஷனில் தான் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் முகூர்த்தத்தில் போனீங்கன்னா நான் வந்து இன்னைய டேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் நேரம் வந்துட்டு ஒரு 8 மணி கொடுத்துக்கிறேன். 8 மணிக்கு கொடுத்துட்டு நான் தஞ்சாவூர் போடுறேன். ஸோ தஞ்சாவூர் கொடுத்துட்டேன்னா
ஸோ இதில் வந்து கால்குலேட் பட்டன் கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன நேரம்லாம் என்னெல்லாம் நல்ல நேரம் எதெல்லாம் வந்து ஏமகாண்டம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இந்த முகூர்த்த பேஜில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் இதையும் முடிச்சுட்டு இதுலேயும் வெளில வந்துடுறேன். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து தோஷமன் பரிகாரம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி இருந்த யூசரோட டீட்டெயிலே நான் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்லை காலசர்ப்ப தோஷம் இருக்கா, இல்லை பித்ரு தோஷம் இருக்கான்னு சொல்லிட்டு இது பார்த்து சொல்லும். ஸோ இதில் அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பரிகாரம், அதுக்கான பொதுவான பரிகாரங்கள் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் சாஃப்ட்வேரையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் வந்துட்டு, இப்போ எங்களோட டேட்டாலாம் கொடுக்குறோமே, இல்லை இது எங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். உங்களோட ஈஸிக்காக தான், அது ஒன்றும் இல்லை. அதில் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், அடுத்து வந்து லொக்கேஷன், ஸோ எங்கே நீங்கள் வந்து பிறந்தீங்க அப்படிங்கிறதுக்காக. இது 3 மட்டும், அது ஒன்லி ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களோட அதர் மாடியூல்ஸ்லாம் நீங்கள் போகும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்களா அதர் மாடியூல்லாம் போகும்போது ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகேவா, அந்த மாதிரி பர்பஸுக்காக மட்டும்தான் அந்த டீட்டெயிலையுமே ஸ்டோர் பண்ணுறோம். மித்தபடி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஸோ வந்துட்டு நார்மலாக நீங்கள் சைன்இன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் உங்களுக்கு டேட்டாலாம் போட்டு பார்க்குறீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பார்த்ததெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இங்கே டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் வந்து கமலுங்கிற ஒருத்தருக்கு வந்து பார்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு இது நான் வந்து இங்கே வந்து நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா நீங்கள் அந்த பார்த்துக்கலாம், உங்களோட ரிசல்ட் அதே பேஜ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிலே போயிட்டு எடிட்டுங்கிற ஆப்ஷன் போட்டிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு யூசர் வந்து 10 முறை தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாடியூல் வந்து இதில் இருக்கிற மாடியூல் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை மட்டும்தான் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாகவும் இருக்குல்ல, ஸோ வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு லிமிட். ஏன்னா வந்து லிமிட் வைக்காட்டி எல்லா யூசர்ஸும் வந்துட்டாங்கன்னா இதை வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு லிமிட் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நாளைக்குங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நிறையவே சார் கொடுத்துருக்காரு. ஸோ வந்துட்டு இதை நல்ல வகையில் யூஸ் பண்ணிக்கங்க. இது அணியில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும், இல்லை அந்த ஆப் வந்து எப்படி இருக்குது, லைக் அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா அந்த டேஷ்போர்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கருத்துக்களை பகிரவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் இதில் இன்னும் இப்படி இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் எதுவும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி, இல்லை ஓகே நார்மல் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி நான் வந்து ஜஸ்ட்டு நான் டைப் பண்ணுறேன். நான் சும்மா நார்மலாக டைப் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் சூப்பர்னு நான் வந்து டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். இந்த இது வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ மெயினாக சாருக்கு போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் அவங்களத பார்த்துட்டு இன்கேஸ் நீங்கள் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, இல்லை எதுவும் உங்களால் ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணிப்பாங்க. ஜஸ்ட்டு நார்மல் இது எந்த ப்ரொசீஜரும் இல்லை, உங்களுக்கு தோணுன கருத்தை கூட சொல்லலாம். ஓகே நல்லா இருக்குது, இது நீங்கள் இது பண்ணுறீங்க அந்த மாதிரி கூட அதை சொல்லலாம். ஸோ மற்றபடி அவ்வளோதான். இதில் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்யூரேட் ப்ரெடிக்ஷனை தான் தருது. பட் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், உங்களுக்கு வந்து டீப்பாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த இன்னொரு சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மலாக வந்துட்டு இன்னும் அக்யூரேட்டாக டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ இன்கேஸ் இதை பார்க்குற யாராச்சும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஜோதிடர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோ வெர்ஷன் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக காமனாக எல்லா பீப்புளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் இருக்குது. அந்த ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து புரியாது. ஸோ நம்மளை மாதிரி நார்மலாக இருக்கிற பர்சன்ஸுக்கு வந்து அது புரியாது, அஸ்ட்ராலஜர்ஸுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அது புரியும். ஸோ அந்த மாதிரி அது ரெடி ஆகிருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு காமன் வேர்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து இது ரெடி ஆகிருக்கு.